சிங்கம்னர்லேருந்து கும்பகோணம் தாண்டி அங்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். போய் அங்கேருந்து ஒட்டு ரகம் ஒரு கன்று 350 ரூபாயாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா 2 கண்ணா வச்சுருக்காங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நம்ம வீட்டு மரத்துலேருந்து எடுத்து போட்ட கன்று. இது ஒரு 25 வருஷம் கன்று தானால ஒப்பலை. அதனால வந்து இப்போ வந்து வெளியே இருந்து கும்பகோணத்துக்கு அந்த பக்கம் இருந்து இந்த மாதிரி கன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்கிறோம். ஏன்னா ஒரே இடத்துல 2 கண்ணையும் வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த கண்ணை பண்ணி பிடிங்கி வேறு இடத்துல வச்சுருவோம். இந்த மாதிரி வெளியே இருந்து கன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கும்பகோணம் சைடு வந்து கொஞ்சம் களிமண் தரேன்னு சொல்லுவாங்க. நம்ம சைடு வந்து நல்லா செம்மண், அருமையான பூமி, நல்ல மண்ணால் உங்களுக்கு வந்து கன்று வந்து வச்ச உடனே ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரியா குளிரான பிரதேசத்தில் இருக்க ஆளை கொண்டாந்து நம்ம சிவகங்கையில் விட்டோம்னா அவங்களுக்கு எப்படி இந்த கிளைமேட் வந்து நல்லா சொகுசாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி வெளியே வந்து வாங்கிட்டு வந்து கன்று வைக்கிறதுல ஒரு நல்ல சாதகம் இருக்குது. சீக்கிரமாக க்ரோத் நல்லாயிருக்கும். பஞ்சு வச்சு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? வேப்ப முன்னாடி அது ஒரு வெள்ளை ஒரு உரம், அப்புறம் வேறு என்ன இல்லை, அது 2 உனக்கு ஏதாவது வேணும்னா நீ தான் கற்றுக்கணும். எல்லாரும் அவன் வேலையில் பிஸியாக இருப்பான். நீ எவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறியோ அப்போ தான் நீ அதை கற்றுக்க முடியும். அதனால் இது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் அதை சொல்லித்தர மாட்டாங்க.